இன்னைக்கு நம்ம வீடியோவில் மறுபரிசீலனை வழக்கு, அதாவது ரிவிஷன் பெட்டிஷன், ரிவிஷன் கேஸை பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். சிவில் ப்ரொசீஜர் கோடில் ரிவிஷன் பெட்டிஷனை பற்றி என்னெல்லாம் கொடுத்துருக்குன்றதை பற்றி இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னமெல்லாம் கேஸ் எல்லாம் ரிவிஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம் ஹைகோர்ட்டில், எந்த மாதிரி கேசஸில் ஹைகோர்ட்டே நேரடியாக தானாக முன்வந்து சுவோமோட்டோ காக்னிசன்ஸ் எடுத்து ரிவிஷன் கேஸை வந்து நடத்தலாம், கால் ஃபார் ரெக்கார்ட்ஸ் பண்ணி அந்த கேஸை வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு மறுபரிசீலனை பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரிவிஷன் ஜூரிஸ்டிக்ஷனை பற்றி மறுபரிசீலனை பண்ணுறது பற்றி செக்ஷன் 115 சிவில் ப்ரொசீஜர் கோடில் கொடுக்குறதுக்கு. செக்ஷன் 115 சிவில் ப்ரொசீஜர் கோடில் கொடுக்கப்பட்டது என்னென்னா, ஹைகோர்ட் மே கால் ஃபார் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் எனி கேஸ் டிசைடட் பை எனி கோர்ட் சபார்டினேட்டட் டு த ஹைகோர்ட். அதாவது ஹைகோர்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த கோர்ட்டோட ரெக்கார்ட்ஸை வரவழைச்சி அவங்க வந்து ஒரு கேஸ் டிசைட் பண்ணப்பட்ட ஒரு கேஸை திரும்பி பரிசீலனை பண்ண முடியும் அப்படின்றது இருக்குது. என்ன மாதிரி கேசஸ்லனா, ஃபஸ்ட்டு 2 பார்ட்டை பார்க்க முடியுது. ஒன்று வந்து என்ன மாதிரி கிரவுண்ட்ஸில் ரிவிஷன் கேஸ் ஃபைல் பண்ணுறதுன்றது செக்ஷன் 115 கொடுத்துருக்கு, 3 கிரவுண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ரெண்டாவது, என்ன மாதிரி கேசஸ் வந்து என்ன சூழ்நிலையில் ரிவிஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியும்னு. சூழ்நிலையிலன்னு பார்த்தோன்னா, கீழ்கோர்ட்லேருந்து மேலே வந்து மேல்முறையீடு பண்ணுறதுக்கான ஒரு தகுதி இல்லாத கேசஸ், அப்பீல் ஃபைல் பண்ண முடியாத, மேல்முறையீடு பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இல்லாத கேசஸ், அது ரிவிஷன் டைரெக்டாக ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ண முடியும் அப்படின்றது கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கேஸ் வந்து ரிட்டர்ன் ஆகுது, அந்த ரிட்டர்ன் பண்ணிட்டு ரீப்ரசன்ட் பண்ணுறது, அதுக்கு மேலேயும் ரிட்டர்ன் ஆகுது, நாட் மெயின்டெனபிள்னு ரிட்டர்ன் ஆகுது. ஸோ அந்த சூழ்நிலையில் ரிவிஷன் கேஸை நேரடியாக ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸில் ஒரு பொசிஷனில் வந்து ரிவிஷன் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். பட் இதே வந்து ஒரு மேல்முறையீடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, சப்போஸிங் ஒரு கேஸ் நடந்து அதுக்கப்புறம் முடிவில் வந்து லிமிட்டேஷனால் இந்த கேஸ் வந்து பார்ட் அப்படின்னு சொல்லி கீழ்கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துட்றாங்க, டிக்ரி ஒன்று கொடுத்துட்றாங்கன்னா, அந்த டிக்ரி மேலே அப்பீல் தான் ஃபைல் பண்ண முடியும். அப்பீல் ஃபைல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருந்ததுன்னா ரிவிஷன் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. இது மெயின் ரூல். இது தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ ஒரு சபார்டினேட் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு கீழே இருக்கக்கூடிய ஒரு கோர்ட்டு அப்பீல் ஃபைல் பண்ண முடியாத ஒரு கேஸு, டிசைட் பண்ணப்பட்ட ஒரு கேஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு கேசஸில் ரிவிஷன் ஜூரிஸ்டிக்ஷனை ஹைகோர்ட் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த என்ன கிரவுண்ட்ஸில் அந்த ரிவிஷன் ஜூரிஸ்டிக்ஷனை எக்ஸசைஸ் பண்ணணுன்னு பார்த்தோன்னா 3 கிரவுண்ட்ஸ் கொடுத்துருக்கு. அதாவது கீழ்கோர்ட் வந்து அவங்களுக்கு இல்லாத ஒரு அதிகார வரம்பை பிரயோகம் பண்ணியிருக்காங்க. எக்ஸசைஸ் அ ஜூரிஸ்டிக்ஷன் நாட் வெஸ்டட் டு தெம் அண்டர் லா. அதாவது கீழ்கோர்ட்டுக்கு இல்லாத ஒரு அதிகார வரம்பை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது. ரெண்டாவது ஆப்ஷன், இருக்கக்கூடிய ஒரு அதிகார வரம்பை பயன்படுத்தாமல் இருக்கிறது. அதாவது ஒரு கேஸ் வந்து எடுத்திருக்கக்கூடிய ஒரு கேஸ், சிவில் ப்ரொசீஜர் கோட் ஆரம்பத்தில் வந்திருக்கும், எனி கோர்ட் ஷேல் எக்ஸசைஸ் ஜூரிஸ்டிக்ஷன் வந்திருக்கும். ஷெல்லுன்ற வார்த்தைனா கண்டிப்பாக செஞ்சாகணுன்றது அந்த இம்பரேட்டிவ் நேச்சர் இருக்குது அந்த வார்த்தைக்கு. அதனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகார வரம்பை அவங்க பயன்படுத்தாமல் இருக்கிற சூழ்நிலை, அது வந்து ஒரு விஷயம். ஒன்று வந்து வரம்பை இல்லாத அதிகார வரம்பை பயன்படுத்துறது, இன்னொன்று இருக்கிற அதிகார வரம்பை பயன்படுத்தாமல் இருக்கிறது, அது ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது ஆப்ஷன், அதிகார வரம்பை பயன்படுத்துறதுல ஒரு irregularity, ஒரு இல்லீகாலிட்டி ஒரு irregularity, அதாவது சட்டத்துக்கு விரோதமாக அவங்க அதிகார வரம்பை பயன்படுத்துறது. அதாவது அவங்க அதிகாரத்துக்குள்ளே பண்ணலாம், ஆனால் அவங்க நோட்டீஸ் கொடுத்து எதிராளியோட தரப்பை கேட்டுட்டு செய்ய வேண்டிய, எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய ஜூரிஸ்டிக்ஷன். அவங்க நோட்டீஸ்லாம் எதுவுமே கொடுக்காம நேரடியாக ஆர்டர்ஸ் பாஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா ரிவிஷனல் ஜூரிஸ்டிக்ஷனை அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த 3 கேட்டகரியில் ரிவிஷனல் ஜூரிஸ்டிக்ஷன் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டியது, பிரைவி கவுன்சில் ஒரு பழைய ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க, ஒரு கோர்ட்டுக்கு சரியாக தீர்ப்பு கொடுக்குற அதிகாரமும் இருக்குது, தவறான தீர்ப்பு கொடுக்குற அதிகாரமும் இருக்குது. ஸோ இந்த சரியான தீர்ப்பு தவறான தீர்ப்புன்ற இஷ்யூ வந்து மேல்முறையீட்டில் தான் சரி பண்ண முடியும். ஆனால் அது அதிகார வரம்பு இருக்கா இல்லையான்றது தான் ரிவிஷன் கேஸில் முடிவு பண்ண முடியும். அதாவது எரர் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் வர்சஸ் எரர் ஆஃப் ஃபேக்ட் ஆர் லா. அதாவது இந்த சட்டத்துக்கான சம்மந்தப்பட்ட ஒரு தவறு, இல்லைன்னா அந்த சாட்சியங்கள் சம்மந்தப்பட்டது, அந்த கேஸோட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சம்மந்தப்பட்ட எதனா ஒரு மிஸ்டேக் எதனா பண்ணிட்டுனா அந்த கோர்ட் பண்ணியாச்சுன்னா அது மேலே ரிவிஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் அது அதிகார வரம்பு சம்மந்தப்பட்ட ஒரு இஷ்யூ,
இது மெயினான ஒரு ரிவிஷன் கேஸோட ஆணிவேரே அந்த கோர்ட்டுக்கு அதிகார வரம்புக்கு உட்பட்டு அது நடக்கலை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறது தான் இருக்குது. ஸோ அந்த ரிவிஷன் கேஸை நம்ம ஃபைல் பண்ணும்போது எல்லா கிரவுண்ட்ஸும் வந்து அந்த கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷனை பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். அந்த ஜூரிஸ்டிக்ஷனை மீறி அந்த கிரவுண்ட்ஸ் வந்து பாயிண்டட் ஆகணும். இந்த ஜூரிஸ்டிக்ஷன்லேயே வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அந்த ஜூரிஸ்டிக்ஷன் சம்மந்தப்படாத ஒரு விஷயம் இல்லைன்னா ஒரு சில ஃபேக்ட்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு ஃபேக்ட் வந்து அந்த ஜூரிஸ்டிக்ஷன் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். ஒரு ரெஸ்ஜுடிகேட்டா சம்மந்தப்பட்ட ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே இது வந்து டிசைட் ஆன ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, அதனால இதே ஃபேக்ட்ஸ் இதே பார்ட்டிஸ்க்கு நடுவில் இருக்குது, ஸோ இதை டிசைட் பண்ணி பயனில்லை, அதனால இதை டிஸ்மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி கீழ்கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து ஃபைண்டிங் ஆஃப் ஃபேக்ட் தானே தவிர்த்து எக்ஸசைஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன்றது கணக்கில் வராது. அதுக்கு ரிவிஷன் கேஸுன்றது கிடையாது. அது மேலே அப்பீல் ஃபைல் பண்ணுறது தான் முடியும். ஸோ அப்பீலுன்றது ஒன்று அவைலபிளாக இருக்குச்சே ரிவிஷன் கேஸ் ஃபைல் பண்ண முடியாதுன்னாலும் ஒரு ஃபைண்டிங்ஸ்க்கு வந்து அப்பீல் தான் ஃபைல் பண்ண முடியுமே தவிர்த்து ரிவிஷன் கேஸ் ஃபைல் பண்ண முடியாதுன்றது தெரியணும். ஸோ ரிவிஷன் கேஸை பொறுத்த வரைக்கும் அதை வந்து கேர்ஃபுல்லாக பார்க்கும்போது ஆரம்பத்துலேருந்து எண்ட் வரைக்கும் அந்த கேஸ் ஆரம்பித்த நாள்லேருந்து அந்த இன்டர்ம் ஆர்டர் மேலே ரிவிஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். இல்லை ஒரு ரிட்டர்ன் டாக்கெட் மேலே ஒரு டாக்கெட் ஆர்டர் மேலே ஒரு ரிவிஷன் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கேஸ் ஆரம்பத்துலேருந்து எண்ட் வரைக்கும் என்னெல்லாம் ஒரு ஜுடிஷியல் ஃபைண்டிங் பேஸ்ட் ஆன் தி ஜூரிஸ்டிக்ஷன் அது எல்லா ஃபைண்டிங்ஸையும் நோட் பண்ணி வச்சு ஒரு லிஸ்ட்டு ஒன்று எடுத்துகிட்டு இது ஜூரிஸ்டிக்ஷன் சம்மந்தப்பட்ட ஃபைண்டிங் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சர்க்கிள் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இது வந்து எதெல்லாம் லீகலாக கான்ட்ரடிக்டரியாக இருக்கோ அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சு அதை பேஸ் பண்ணி ரிவிஷன் பெட்டிஷனை டிராஃப்ட் பண்ணுறது அட்வைசபிள். அதுக்கும் ரிவிஷன் பெட்டிஷன் டிராஃப்ட் பண்ணுறதுக்கு 90 days தான் லிமிடேஷன் இருக்குது. ஸோ ஒன்று வரும்போது இமீடியட்டாக அந்த கொஸ்டினை வந்து ஹைகோர்ட் முன்னாடி ரைஸ் பண்ண வேண்டியது அவசியம். இந்த ரிவிஷன் பெட்டிஷனையே செக்ஷன் 115 சிபிசியில் இல்லாமல் தனியாக சிவில் ரிவிஷன் பெட்டிஷன்னு சொல்லி ஆர்டிகல் 227 கான்ஸ்டிடியூஷனில் ஃபைல் பண்ணுறதுன்ற ஒரு ப்ரொசீஜர் உண்டு. ஆர்டிகல் 227 கான்ஸ்டிடியூஷன்றது ஒரு வைடர் ப்ரொவிஷன். இது வந்து சிவில் ப்ரொசீஜர் கோடில் இருக்கிறது ஜூரிஸ்டிக்ஷன் சம்மந்தப்பட்ட சிவில் ப்ரொசீஜர் உரிமையியல் நடைமுறை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற ஆர்டிகல் 227 கீழே ஃபைல் பண்ணக்கூடிய ஒரு ரிவிஷன் பெட்டிஷனை பொறுத்த வரைக்கும் அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸும் அதில் அடங்கியிருக்கு. அதனால கோர்ட் வந்து ஒரு கால அவகாசத்துக்குள்ளே ஒரு கேஸ் முடிக்கணும், ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளே ஒரு கோர்ட் ஒரு கேஸ் முடிக்கணும்னா கான்ஸ்டியூஷன் கீழே ஆர்டிகல் 227 கீழே ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியும். ஆனால் இதில் வந்து அந்த ப்ரொவிஷன் கிடையாது. ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் கீழே இது ஃபைல் பண்ணியிருக்கக்கூடாது. ஒரு சம்மந்தப்படாத இந்த நாட்டுக்கு சம்மந்தப்படாத ஒரு சட்டம் இல்லை அப்ரகேட்டான ஒரு சட்டத்துக்கு கீழே ஒரு கேஸ் ஒன்று நடக்கிறதுனா இமீடியட்டாக ரிவிஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அந்த கேஸை தடுத்து நிறுத்தத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு ஆர்டிகல் செக்ஷன் 115 வந்து பயன்படும். ஆனால் ஆர்டிகல் 227 பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸ் அதுக்கெல்லாம் சேர்த்து ஃபைல் பண்ணக்கூடிய ஒரு பெட்டிஷன். ஸோ இது ரிவிஷன் பெட்டிஷனோட ஒரு ஜிஸ்ட்னு சொல்லலாம். அப்பீல், ரெவ்யூ, ரெஃபரன்ஸ், ரிவிஷன் இது 4 விஷயத்தையும் தனித்தனியாக நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஒரு கீழ்கோர்ட்டோட ஒரு ஆர்டரை சாதகமாக வந்ததுனாலும் சரி பாதகமாக வந்ததுனாலும் சரி எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்றது நமக்கு தெரிய வரும்.